தமிழ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்க முக்கியமான ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம். ஆ உச்சநீதிமன்றத்தில வந்துட்டு நான் வந்து மனு தாக்கல் பண்ணியிருந்தேன். டிஜிபியுடைய நியமனம், தமிழகத்தின் தலைமை காவல் அதிகாரியாக இருக்கக்கூடிய டிஜிபியுடைய நியமனத்தில நடக்கக்கூடிய இந்த குழப்ப நிலை இருக்கு பாருங்க. இந்த குழப்ப நிலையை சுட்டி காண்பித்து, ஏற்கனவே உச்சநீதிமன்றத்திற்கு இந்த வழக்கு சென்ற நிலையில, உச்சநீதிமன்றத்தின் பரிந்துரையின்படி, இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் பரிந்துரை என்பதை விட உத்தரவின்படி, யுபிஎஸ்சி அவங்களுடைய பரிந்துரையின் அடிப்படையில டிஜிபி நியமிக்கப்பட வேண்டும் என்ற நிலையிலும் கூட, இன்றைக்கு தற்காலிக டிஜிபி என்று ஒரு அரேஞ்ச்மெண்ட், இடைக்கால அரேஞ்ச்மெண்ட் தான் இருக்கிறது அப்படின்றத நம்மால பார்க்க முடிகிறது. ஏன் முழு நேர டிஜிபியை இங்கே நியமிக்க முடியவில்லை அப்படின்ற கேள்விக்கு இதுவரையில் நேரடியான பதிலை தமிழக அரசாங்கம் கொடுத்த பாடில்லை. உச்சநீதிமன்றம் இது சார்ந்து உத்தரவை பிறப்பித்த பின்னரும் அந்த உத்தரவை தமிழக அரசாங்கம் மதிக்கவில்லை அப்படின்ற காரணத்தினால, நான் வந்து இது சம்மந்தப்பட்டு உச்சநீதிமன்றத்தை நாடி, தமிழக அரசாங்கத்தின் மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடுத்திருக்கேன். இந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு என்பது இன்றைக்கு தலைமை நீதியரசர் திரு கவாய் அவர்களுடைய அமர்வு அவருக்கு முன்னால் வந்தது. விசாரணையின் பொழுது தமிழக அரசாங்கத்திற்கு நோட்டீஸ் பிறப்பிக்கப்பட்டு 3 வாரத்திற்குள் அவர்கள் பதிலளிக்க வேண்டும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நமக்கு தெரிந்து இவர்கள் இந்த 3 வாரத்திற்குள் ஒண்ணு விளக்கம் அளிக்கணும். அப்படி இல்ல அப்படின்னா, டிஜிபியுடைய நியமனம் அப்படின்றத யுபிஎஸ்சி பரிந்துரையின் அடிப்படையில ஏற்கனவே பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு பதிவு செய்யப்பட்டது உச்சநீதிமன்றத்தில. அந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கிலேயே மிக தெளிவாக உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கிறது. நீங்க வந்து யுபிஎஸ்சியுடைய பரிந்துரையை ஏற்க வேண்டும்னு. ஆனால் அதை ஏற்காமல் இவர்கள் காலதாமதம் செய்வது எதற்காக? அப்படின்ற கேள்வி தான் இன்னைக்கு நமக்கு வந்து புரியாத புதிராக இருக்கு. உச்சநீதிமன்றம் சொல்லிடுச்சு. அப்போ அத அமல்படுத்த வேண்டிய இடத்துல இருக்கக்கூடிய தமிழக அரசாங்கம் ஏன் அதை காலதாமதம் செய்கிறது? எதற்காக பயப்படுகிறது இது தமிழக அரசாங்கம் அப்படின்றது தான் கேள்வி. அதற்குத்தான் இப்ப வந்து நம்ம உச்சநீதிமன்றத்தை நாடி இருக்கிறோம். உச்சநீதிமன்றத்தை நாடி அவங்க இதற்கான அந்த நீதிமன்ற அவமதிப்பு இந்த 3 வாரத்திற்குள் இவர்கள் இந்த முடிவை எடுக்கலனாக்க, புதிய டிஜிபி நியமிக்கப்படவில்லை என்றால், கண்டிப்பாக இது நீதிமன்ற அவமதிப்பு என்று கருத்தில் கொள்ளப்படும். தமிழக அரசாங்கம் எந்த விளக்கத்தை கொடுத்தாலும் அது வந்து பொருத்தமாக இருக்காது அப்படின்றது நம்முடைய கருத்து. இதில் எதுக்காக நான் இங்கே சொல்கிறேன் அப்படின்னா, இந்த வழக்கு சம்மந்தப்பட்டு மீடியாக்களில் போட மாட்டாங்கன்னு எதிர்பார்த்தேன். ஆனால் கடைசியாக மீடியாக்களில் போட்டாங்க. அதில் பார்த்தீங்கன்னா, நம்ம பாண்டேயுடைய சாணக்கியாலலாம் வந்து என் பேரையே போடாமல் போட்டாங்க. பரவாயில்ல, அது போட்டோம். அவங்களுக்கு தனிப்பட்ட விருப்பம் இருக்கலாம் என் மேலே, அது பிரச்சனை கிடையாது. நம்மை பொறுத்தவரைக்கும் இது விளம்பரத்திற்காக இதை செய்யவில்லை. நம்மை பொறுத்தவரைக்கும் தமிழக அரசாங்கத்திற்கு ஒரு குட்டு வைக்க வேண்டும் அப்படின்றதற்காகத்தான் அவர்கள், அதாவது உச்சநீதிமன்றத்தின் உத்தரவையே இவர்கள் பின்பற்ற மறுக்கிறார்கள் அப்படின்றத எப்படி மக்கள்கிட்ட கொண்டு போகிறது? அதை உட்காந்து நம்ம பேசிக்கிட்டே இருக்கலாம். பேசுறதுனால எந்த பயனும் இல்லை. செயல் வடிவில் காண்பிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் உச்சநீதிமன்றத்திற்கு போயிருக்கோம் அப்படின்றது தான். எதுக்காக இது சொல்ல வரேன் முக்கியமா அப்படின்னா, ஒரு 2 நாட்களுக்கு முன்னர் நம்ம சவுக்கு சங்கர் சம்மந்தப்பட்ட ஒரு காணொளியை நான் வெளியிட்டிருந்தேன். அந்த காணொளியில நிறைய பேர் வந்து கமெண்ட் செக்ஷனில் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய வந்து அறிவுரைகள்லாம் கொடுத்துருந்தாங்க. ஒவ்வொருத்தருடைய கருத்தையும் நான் மதிக்கிறேன். அந்த கருத்துக்கள் எனக்கு எதிராக இருந்தாலும் அதை நான் மதிக்கிறேன். ஏன் அப்படின்னா, அவரவர் எண்ண ஓட்டத்தை அவர்கள் வெளிப்படுத்துவதற்கு தான் கமெண்ட் செக்ஷன் என்று வைக்கப்பட்டிருக்கிறது. அப்படின்னும்பொழுது நீங்கள் உங்களுடைய எண்ண ஓட்டத்தை சொல்லலாம். அதில் ஒரு சிலர் என்னென்னா, காவல்துறையை பார்த்து நான் பயந்துட்டேனா? அப்புறம் கமிஷனர்கிட்டேருந்து பொட்டி வாங்கிட்டேனா? இப்படின்ற கேள்வியெல்லாம் முன் வச்சிருக்காங்க. இதற்கு ஒரு விரிவான பதில் சொல்ல வேண்டும் அப்படின்றதுக்காக தான் இந்த காணொளியில இந்த வழக்கு சம்மந்தமாக நான் பேசுகிறேன். ஏற்கனவே எல்லா நியூஸ் சேனலும் போட்டாங்க. இந்த வழக்கு வந்து கிஷோர் கே. சாமி தான் வந்து பதிவு பண்ணியிருக்காப்புல. இந்த வழக்கில் வந்து 3 வாரத்தில் தமிழக அரசாங்கம் பதில் சொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணிட்டாங்க. இருந்தாலும் இந்த குற்றச்சாட்டுக்களை எல்லாம் என் மீது வைக்கின்ற காரணத்தினால நான் சொல்றேன், காவல்துறையின் மீது நான் இல்லை, யாருமே பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாதுன்னா, இது இப்போ இல்லை. நான் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்னர் ஒரு காவல்துறை அதிகாரி என்கிட்ட சொன்னது. என்னன்னா, நான் ஒரு சின்ன குழந்தையோட நடந்து வந்துகிட்டு இருக்கும்பொழுது, ஒழுங்கா வரலன்னா போலீஸை பிடிச்சு கொடுத்துருவேன் அப்படின்னு ஒரு போலீஸ் ஆஃபீஸரை பார்த்து சொல்லும்போது, அந்த போலீஸ் ஆஃபீஸர் என்னை கூப்பிட்டு சொன்னார், ஐயா சொல்லாதீங்க, இந்த மாதிரி குழந்தைங்களை பார்த்து போலீஸ்ட்ட பிடிச்சி கொடுத்துருவேன்னு ஒரு பயத்தை ஏற்படுத்தாதீங்க.
போலீஸை காண்பித்து ஒரு பயத்தை ஏற்படுத்தாதீங்க. நாங்கள் வந்து மக்களுடைய நண்பர்கள். அப்படின்னும்பொழுது நீங்க ஒரு பயத்தை ஏற்படுத்தினீங்கன்னா, அப்ப போலீஸ்ட்ட போய் எந்த தகவலையும் சொல்வதற்கே தயங்கும். அந்த குழந்தை வளரும்பொழுது அதே ஒரு பயத்தோடயே வளருவாங்க. அது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு. அப்பதான் எனக்கு புரிஞ்சுது. ஆமா, அவர்களும் மனிதர்கள். அவர்களுக்கும் நமக்கு இருப்பது போலவே உணர்வுகள் இருக்கு. இன்னும் சொல்லணும்னாக்கா, நம்ம விட அதிகமான பிரஷரோட வேலை செய்யக்கூடியவர்கள் அவர்கள். இதற்காக அவர்கள் செய்யக்கூடிய அத்துமீறல்கள் எல்லாம் நான் நியாயப்படுத்துறேன்னு மட்டும் எடுத்துட்டு போகாதீங்க. அப்படி கிடையாது. ஆனால் இங்கே என்னன்னா, காவல்துறையிடம் விலை போக வேண்டியது அப்படின்ற அவசியம் நமக்கு கிடையாது. இப்போன்ட்டு இல்ல. நான் 2009லேருந்து சங்கரோட ஏற்கனவே கடந்த காணொளியிலே சொல்லியிருக்கேன். 2009லேருந்தே சங்கரோட பயணிக்கக்கூடியவன். அதில ஜாஃபர் சேட்டுக்கு எதிரா கண்ணா பின்னான்னு சங்கர் பேசின போதும் கூட, அந்த இடத்துல அதையெல்லாம் வந்து அந்த கட்டுரைகள இப்படி பேசியிருக்கிறார் சங்கர் அப்படின்னு தான் சொல்லியிருப்பேனே தவிர, நான் ஜாஃபர் சேட்டுக்கு எதிராக பேசியிருக்க மாட்டேன். ஃபார் சிம்பிள் ரீசன் எனக்கு அது அவசியமும் கிடையாது. ஏன் நான் காவல்துறை அதிகாரிகளுக்கு எதிராக ஒரு மல்லு கட்டுவதை ஒரு பொருட்டாக எடுத்துக்கிறது இல்லைன்னா, இவர்கள் யார்? இவர்கள் அரசு பணியில் இருக்கக்கூடியவர்கள். இந்த அரசு பணியில் இருக்கக்கூடியவர்கள், இப்போ மற்ற எல்லா பணியிலும் இருக்கக்கூடியவர்கள் செய்யக்கூடிய அதே தவறுகளை தான் இவர்களும் செய்வார்கள். சரியா? இப்போ நான் இதை எடுத்து சொல்கிறேன் பேர் வழி அப்படின்னு நான் வந்தேன்னு வைங்களேன், அப்போது நான் இதே அதிகாரிகளை வைத்து தவறு செய்திருக்கிறவனால இருக்கக்கூடாது அப்படின்றது தான். இப்போ சங்கர் எடுத்துப்போம். இன்னைக்கு அவருக்கு இப்பொழுது இருக்கக்கூடிய காவல்துறை ஆணையருடைய ஒரு பிரச்சனை இருக்கு. அந்த பிரச்சனை தனிப்பட்ட பிரச்சனையாக மாறி இருக்கு. அது தனிப்பட்ட பிரச்சனையாக மாறி இருக்கிறதுனால, சங்கர் தரப்பு என்ன குற்றச்சாட்டு சொல்றாங்கன்னா, எங்களை வந்து பழி வாங்குகிறார் காவல்துறை ஆணையர். இப்ப காவல்துறை ஆணையர் என்ன சொல்லுவாரு அப்படின்னா, உங்க மேல நீ ஊர்வம்பெல்லாம் எடுத்து வச்சிருக்க, உன் மேல இத்தனை வழக்குகள் இருக்கு, இத்தனை புகார்கள் இருக்குன்னு நான் நடவடிக்கை எடுக்கக்கூடாதுன்னா எப்படி எடுக்காம இருக்க முடியும்? அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப இது 2த்துக்கும் நடுவுல தான் நம்ம வந்து பார்க்க வேண்டியதா இருக்கு. என்னன்னா, சங்கர் இதே காவல்துறையை எப்படியெல்லாம் பயன்படுத்தினார் அப்படின்றது இங்க இருக்க நெறைய பேருக்கு தெரியாம இருக்கலாம். ஏன்னா, நீங்கள்லாம் வந்து சங்கருடைய இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த முகத்தை தான் நீங்க பார்க்குறீங்க. 2009லிருந்து நான் சங்கரோட பயணித்தேன்றதுனால நான் சொல்றேன் உங்களுக்கு. இதே சங்கர் 2017, 18 அந்த காலகட்டங்கள்ல ஏ.கே. விஸ்வநாதன் அப்படின்றவர் வந்து காவல்துறை ஆணையராக இருந்தபொழுது, அவரை வைத்து வர போறவங்க எல்லாரையும் மிரட்டினாங்க. உதாரணம் சொல்றேன் நான். நம்ம மாரிதாஸ் இருக்காரு பாருங்க. மாரிதாஸ் வந்து ஒரு கருத்தை தெரிவித்தார் அப்படின்றதற்காக, அவர் காவல்துறை ஆணையருடைய ஆஃபீஸ்க்கு விசாரணைக்கு அழைக்கப்பட்டார். அந்த காலகட்டத்திலலாம் பார்த்தீங்கன்னாக்கா, மாரிதாஸ் ஒரு பொதுக்கூட்ட மேடையில பேசியிருப்பார். அந்த பொதுக்கூட்ட மேடையில மாரிதாஸுடைய ரசிகர் ஒருவர், இப்படி சங்கருக்கு ரசிகர்கள் இருக்காங்களோ, மாரிதாஸுக்கும் ரசிகர்கள் இருப்பாங்க இல்லையா? அவர் மேல வந்து மேடையில வந்து நீங்க நல்லா இருக்கணும். அவர் வந்து சாய்பாபா பக்தர் போல இருக்கு. அதனால சாய்ராம், சாய்ராம் நீ நல்லா இருக்கணும் அப்படின்னு அவர் பேசியிருப்பார். இதை எடுத்து நக்கல் பண்ற மாதிரி, மாரிதாஸ் விசாரணைக்கு அழைக்கப்பட்ட பொழுது, நம்ம சங்கர் ட்வீட் பண்றார். என்னன்னா, சாய்ராம், சாய்ராம்னு போட்டு ட்வீட் பண்றார். என்னன்னா, மாரிதாஸுடைய கதை முடிய போகுதாம். அது மட்டும் இல்ல, மாரிதாஸ் அந்த விசாரணைக்கு உள்ள இருக்கும் பொழுது, அந்த புகைப்படங்களை எல்லாம் எடுத்து வெளியிடுறாரு. சங்கருக்கு எப்படி இந்த புகைப்படங்கள் கிடைத்தது? அப்போ காவல்துறையில உனக்கு சோர்சஸ் இருந்து, காவல்துறையில் ஆணையர் உனக்கு ஏதுவான ஒரு ஆளாக இருந்தால், அந்த அத்துமீறல்கள் எதுவாக இருந்தாலும் நீ வாயை மூடிட்டு போவ. இப்படி எடுத்துக்கலாமா? காவல்துறையினர் பரிசுத்த ஆவிகளாக இருந்தார்களா அப்போ? இப்போ இவரு அருண் காவல்துறை ஆணையரா இருக்கும் பொழுது தான் நீங்க வந்து மோசமாயிடுச்சா? அதெல்லாம் இல்ல. அருண் காவல்துறை ஆணையரா இருக்கும்பொழுது உனக்கும் அவருக்கும் தனிப்பட்ட வாய்க்கா தகராறு. இந்த வாய்க்கா தகராறை பொதுமக்கள் பிரச்சனையாக நீ கொண்டு வந்து நிறுத்துற. பொதுமக்கள் பிரச்சனையாக நீ கொண்டு வந்து நிறுத்தும்பொழுது தான் நாம கேள்வி கேட்கிறோம். இது எப்படி பொதுமக்கள் பிரச்சனையாகும்? அப்ப எங்களுடைய கமிஷனர், அவர் எங்களுடைய கமிஷனர். சரியா? உனக்கும் அவருக்கும் வாய்க்கா தகராறு இருக்கலாம். 2 பேரும் தனிப்பட்ட முறையில திட்டிட்டு போகலாம். அது வேற விஷயம். எங்களுடைய கமிஷன் நீ மனநோயாளின்னு சொல்லுவேன்னா, அப்ப நாங்க என்ன ஒரு மனநோயாளியை நாங்கள் காவல்துறை ஆணையராக கொண்டிருக்கிறோம்னு சொல்ல வரியா? இதை ஒரு துப்புக்கட்ட அரசாங்கம் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறது. ஒரு காவல்துறை ஆணையரை ஒரு 80,00,000 மக்கள் வசிக்கக்கூடிய, 1 கோடி மக்கள் வந்து போகக்கூடிய ஒரு ஊருக்கு ஒரு காவல்துறை ஆணையரா இருக்கக்கூடியவரை தொடர்ந்து ஒருவன் மனநோயாளி என்று அவன் அசிங்கப்படுத்திக் கொண்டிருக்கிறான். அதை கேள்வி கேட்பதற்கு இந்த முதலமைச்சருக்கு துப்பு இல்லைன்னா, உன்னுடைய நேரடி கண்காணிப்பில் காவல்துறை இருந்து என்ன பிரயோஜனம்? இவ்வளவுதான் நம்மளுடைய கேள்வி. இது சங்கருக்கு எதிரான வாதமே கிடையாது. இது முதலமைச்சரை நோக்கிய கேள்வி. இதுதான் நீங்கள் காவல்துறையை உங்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கின்ற லட்சணமா? இப்ப அது கேட்டா, சங்கர் மீது பொய் வழக்குகள்லாம் போடுறாங்க.
உங்கள் எல்லாருக்கும் தெரியுமா? எத்தனை பர்சனல் சேட் இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? இதெல்லாம் பர்சனல் சேட்லாம் வெளியிடக்கூடாதுன்றதுனால நான் பேசாம இருக்கேன். இந்த பர்சனல் சேட்ல சங்கர் எவ்வளோ பேசியிருக்காப்புல தெரியுமா? நான் நெனச்சா உன்னையெல்லாம் நான் இல்லாம பண்ணிடுவேன். நான் நெனச்சா போலீஸ் நாளைக்கு உன் வீட்டுக்கு முன்னாடி வந்து நிக்கும். இப்படி எத்தனை பேரை மிரட்டியிருக்கிறார்ன்னு உங்களுக்கு தெரியுமா? பர்சனல் சேட்டுகளை பப்ளிஷ் பண்ண வேண்டான்ற ஒரு காரணத்தினால நான் பேசாம இருக்கேன். இது சங்கருடைய மனசாட்சிக்கும் தெரியும். வேற யாருக்கு தெரியுமோ இல்லையோ சங்கரோட மனசாட்சிக்கு தெரியும். அப்படின்னும் பொழுது, நீங்க எப்படி சார் வந்து உத்தமர்கள் மாரி, காவல்துறை எங்களை இன்றைக்கு இப்படியெல்லாம் வஞ்சிக்கிறது? இதுதானே வழக்கமா இருந்திருக்கு. சரி, அடுத்ததுக்கு வருவோம். இவர வந்து விசாரணைக்கு அழைக்கிறாங்க. பல மணி நேரம் அமர்த்தி இருக்கிறார்கள். ஒவ்வொருவரையும் விசாரணைக்கு அழைக்கும் பொழுது பல மணி நேரம் அமர்த்தத்தான் செய்வார்கள். உதாரணத்திற்கு இப்ப என்ன வந்து கைது பண்ணிட்டாங்க, ரிமாண்ட் பண்ணிட்டாங்க. போலீஸ் கஸ்டடியில இதில இருக்கேன். ஜுடிஷியல் கஸ்டடி, அதாவது நீதிமன்ற காவல்ல இருக்கேன் நானு. புழல் சிறையில இருக்கேன்னு வச்சுப்போம். புழல் சிறையில இருக்கும் பொழுது, காவல்துறை என்ன சொல்லி, இவரை நாங்கள் விசாரிக்க வேண்டும். அதனால் எங்களுக்கு நீங்கள் காவல்துறையோட கட்டுப்பாட்டில் எங்களுக்கு போலீஸ் கஸ்டடி குடுங்க. நாங்க காவல்துறையோட கட்டுப்பாட்டில் எடுத்து அவரை விசாரிக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்கன்னு வையுங்களேன். அப்ப என்னன்னா, மேஜிஸ்ட்ரேட் உடனே என்ன கேட்பாரு. நான் தானே அக்யூஸ்டு, குற்றம் சாட்டப்பட்டவர். என்ன கேட்பார், "ஏன் சார் நீங்க போக தயாரா?" அப்படின்ட்டு. "நான் முடியாது" அப்படின்னு சொல்றேன்னு வைங்க. அவங்க 4 நாள் காவல்துறை கட்டுப்பாடு வேணும் அப்படின்னு கேட்குறாங்கன்னா, "ஏன் முடியாதுன்னு சொல்றீங்கன்னு?" கேட்பாரு. அப்ப நான் நான் சொல்லலாம், இல்ல வக்கீல் சொல்லலாம், "இல்லைங்க இந்த காரணங்களுக்காக முடியாது" அப்படின்ட்டு. அப்போ இந்த காரணங்களுக்காக முடியாது அப்படின்னு நான் சொன்னேன்னா, நீதிபதி அதை பரிசீலனை செய்து, ஒண்ணு அத மறுக்கலாம். ஏங்க அவர் போட்டிருக்கிறது ட்வீட்டு, இல்ல அவர் பேசியிருக்கிறது வீடியோல, அதான் ஆதாரமே இருக்கே. அப்புறம் எதுக்காக காவல்துறை விசாரணை எடுக்க வேண்டும் என்றும் நீதிபதி முடிவெடுக்கலாம். இல்லை, நீ விசாரிச்சே ஆகணுமா? 4 நாள்லாம் குடுக்க முடியாது. உனக்கு 1 நாள் தரேன். காலையில கூட்டு போற, ஈவினிங் திருப்பி கூட்டு வந்து ஒப்படைக்கிற. எப்படி கூட்டு போறியோ, அப்படி கூட்டு வந்து ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, காவல்துறைக்கு உத்தரவை நீதியரசர் பிறப்பிப்பார். உடனே என்ன ஆகும்னா, என்ன கூட்டு போய் மெடிக்கல் டெஸ்ட் ஃபர்ஸ்ட்டு எடுத்த உடனே பண்ணுவாங்க. காவல்துறை கட்டுப்பாட்டில எடுக்கிறதுக்கு முன்னால மெடிக்கல் டெஸ்ட் பண்ணுவாங்க. காவல்துறை கட்டுப்பாட்டுக்கு எடுத்துப்பாங்க. அப்ப என்ன சொல்லுவாங்க, "சார் நீங்க உட்காருங்க. எங்களுக்கு நெறைய வேலை இருக்கு. நல்லா முடிச்சுட்டு வரோம்" அப்படின்ட்டு. நாங்க உட்காந்துருப்போம் ஈவினிங் வரைக்கும். அந்த டைம் முடியுது இல்லையா? எந்த டைம்ல வந்து நாங்க ஹேண்ட் ஓவர் பண்ணணும் திரும்பின்னு சொல்லியிருக்க அந்த டைம் இருக்கு இல்லையா? அதுக்கு ஒரு 1 மணி நேரம் முன்னாடி கூப்பிடுவாங்க. கூப்பிட்டு, "சார் இத கொஞ்சம் ஃபில் பண்ணி குடுங்கன்னுவாங்க." நம்ம கையால தான் நம்ம எழுதணும். இதுல என்ன பெரிய இது இருக்கு? அவைங்க கேள்வி கேட்பாங்க. அந்த கேள்விக்கெல்லாம் நம்ம கையால வந்து பதில் எழுதணும். இதெல்லாம் எழுதி, இந்த மாதிரி அவங்க அது என்ன தெரியுமா? என்ன வந்து என்னென்ன கேள்வி கேட்டாங்க தெரியுமா? "நீ 10ஆம் கிளாஸ் எங்க படிச்ச? அதுக்கப்புறம் ஸ்கூல் மாறியிருக்க. எங்க மாறின? ஏன் மாறின?" இந்த கேள்விலாம் கேட்பாங்க. ஸ்கூல் மாறினதுக்கும், நான் வந்து இந்த இதில ஆன்லைன்ல வந்து நான் பேசினதற்கும் என்ன சம்மந்தம் இருக்குன்னு நம்ம பேச முடியாது. அதெல்லாம் நீதிமன்றத்தில பேசிக்கலாம். காவல்துறை எந்த கேள்வி வேண்டுமானாலும் கேட்கலாம். விசாரணை அதானே. ஒரு வண்டியில போயிட்டுருக்கோம் சார். வண்டிய பிடிக்கிறான் நைட்டு. போலீஸ். "யாரு நீ? யார் வண்டி?" இந்த கேள்வி கேட்பாங்க. "இல்ல சார் லைசென்ஸ்லாம் இருக்கு." "சரி. குடிச்சிருக்கியா?" செக் பண்ணுவாங்க. அடுத்தது லைசென்ஸ பார்த்த உடனே, "எங்க போயிட்டு வர?" இது கேட்பாங்க காவல்துறை. "எங்க போயிட்டு வரீங்க? ஏன் இவ்வளோ லேட்டு?" இந்த கேள்விகளே கேட்பாங்க. நீ அவங்கள்ட்ட போயிட்டு, "என்ன எப்படி நீ இந்த கேள்வி கேட்க முடியும்? லைசென்ஸ் இருக்கான்னு கேட்கலாம், குடிச்சிருக்கானான்னு பார்க்கலாம். இது 2ம் இல்லன்னா விட வேண்டியதானே!" அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா, இங்க 8,00,00,000 மக்களுக்கு 1,50,000 காவல்துறையினர் தான் இருக்கிறார்கள். அப்படின்னும் பொழுது, விசாரணையின் பொழுது அத்தனை கேள்விகளும் கேட்கப்படும். இப்ப மாலதியிடம் கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கிறது. சம்பந்தமில்லாத கேள்விகள் என்ன? கூலிப்படையை மாலதி அமர்த்தினாரா? இல்லையா? இப்படின்றது வழக்கு. சரியா? இந்த கூலிப்படையை பிடிக்காமலேயே மாலதியை எப்படி விசாரிக்கலாம்னா, மாலதியை விசாரித்து கூட அதன் வாயிலாக கூலிப்படையை பிடிக்கிறதுக்கு திட்டமிடலாம். இல்ல கூலிப்படை யாரு அப்படின்றத தெரிஞ்சு வைத்துக்கொண்டு, மாலதி என்ன சொல்கிறார்? அப்படின்றத தெரிந்து கொள்வதற்காக கூட விசாரித்திருக்கலாம். காவல்துறை எப்படி வேணாலும், எந்த கோணத்தில வேணாலும் விசாரணை செய்யலாம். காவல்துறை இந்த கேள்விகளை தான் கேட்க வேண்டும். இந்த கேள்விகளை கேட்கக்கூடாதுன்னு சொல்வதற்கு, குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது. என்ன கேள்வி வேணா கேட்கலாம். "உனக்கு எங்கேருந்து சொத்து வந்துச்சுன்னு?" கேட்கலாம். ஏம்மா நீ வந்து YouTubeல பேசிட்டு சுத்துற. இப்ப தான் நீ வந்து இந்த சவுக்கு மீடியான்றதுல வந்திருக்க. இதுக்கு முன்னாடி நீ YouTubeல நெறியாளரா உட்கார்ந்திருக்க. உனக்கு எங்கிருந்து ரூ. 5,00,00,000 டி நகர்ல வீடு? உனக்கு எங்கிருந்து தாம்பரத்துல இப்போ இருக்கிற வீடு? அப்படின்ற கேள்விய அவங்க கேட்கறதுக்கு உரிமை இருக்கா? எல்லா உரிமையும் இருக்கு. அவங்கள பொறுத்தவரைக்கும் அவங்க தெரிஞ்சுக்க நினைக்கிறாங்க.
எங்கேருந்து உனக்கு சோர்ஸ் ஆஃப் ஃபண்டிங் எங்கேருந்து வருது அப்படின்ட்டு. சவுக்கு மீடியா என்பதற்கு எங்கிருந்து பணம் வருகிறது? சவுக்கு மீடியாவுக்கு மாதம் எவ்வளவு பணம் வருகிறது? இப்படின்ற கேள்வியெல்லாம் கேட்கறதுக்கு எல்லா உரிமையும் காவல்துறைக்கு இருக்கு. நீ ஏன் அந்த கேள்வியை கேட்கிறாய்? அப்படின்லாம் பேச முடியாது. ஆனால் ஒண்ணு செய்யலாம். என்ன தெரியுமா? நீங்க நீதிமன்றத்துக்கு போயி, லாட்சி பெண்ண விசாரணையின் பொழுது வழக்கிற்கு சம்பந்தமில்லாத கேள்விகளை எல்லாம் இவர் கேட்டிருக்கிறார் அப்படின்னு நீதிபதிட்ட சொல்லலாம். நீதிபதி முடிவெடுப்பார். இது வழக்கிற்கு சம்பந்தமான கேள்வியா? சம்பந்தமில்லாத கேள்வியா? அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அப்போ இன்வெஸ்டிகேட்டிவ் ஆஃபீசர் இருக்காங்க பாருங்க. அதாவது யார் வந்து உங்களை விசாரித்தார்களோ அவர்களை கூண்டில் ஏத்துவார்கள். அவர்களை குறுக்கு விசாரணை செய்வார்கள். அந்த குறுக்கு விசாரணையில உன்னுடைய வக்கீல் அவர்ட்ட கேட்கலாம். ஏங்க சம்பந்தம் இல்லாத கேள்விகள கேட்டீங்க? அப்படின்னு கேட்டு பதிவு செய்யலாம். சரியா? ஸோ காவல்துறை ஒரு கேள்வியை கேட்கிறார்கள் என்றாலோ, உங்களிடமிருந்து ஒரு எழுத்துப்பூர்வமாக ஒன்றை வாங்கிக் கொள்கிறார்கள் என்றாலோ, இது எல்லாமே நீதிமன்றத்தின் பார்வைக்கு வரும். அப்ப நீதிமன்றத்தின் பார்வைக்கு வரும் பொழுது யாரும் தப்ப முடியாது. நீ ஒரு காவல்துறை அதிகாரி என் மேல வழக்கு போட்டிருக்காருங்க. இன்வெஸ்டிகேட்டிவ் ஆஃபீசர். சரியா? இதே சங்கருடைய நண்பன் யாரு? ஷபீர் அஹ்மது என் மேல வழக்கு போட்டார். அந்த வழக்குல அந்த காவல்துறை அதிகாரியை கூண்டில் ஏத்தி கேள்வி கேட்கிறாரு. என்னுடைய லாயர் கேட்கிறாரு கேள்வி. ஏங்க எப்படிங்க வழக்கு போட்டீங்க? 2019 6/11 புகார் வந்திருக்கு. 2019 11/11 நீங்க எஃப்ஐஆர் போட்டிருக்கீங்க. ஆனால் 7/11க்கே நீங்க வந்து ஃபேஸ்புக்குக்கும், ட்விட்டருக்கும் இவர் குற்றம்தான் செய்திருக்கிறார்னு கடிதம் அனுப்பியிருக்கீங்களே, எப்படி அனுப்பினீங்க? அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. அதுக்கு அவர் பதில் சொல்லணும். நீங்க எப்படிங்க விசாரிச்சீங்க இத? அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவர் பதில் சொல்லணும். இந்த விசாரணையின் பொழுது இந்த கேள்வியை கேட்டிருக்கீங்களே, இந்த கேள்வி எந்த அடிப்படையில் கேட்டீர்கள்? அப்படின்னு கேட்டா, அதற்கும் பதில் சொல்லணும். இதெல்லாம் நீதிமன்றத்தில நடக்க வேண்டியது. சரியா? நீதிமன்றத்தில இதையெல்லாம் நாங்கள் எதிர்கொண்டு தான் இருக்கிறோம். நீயும் எதிர்கொள்ள வேண்டியது தான். பொது வாழ்க்கைன்னு வந்துட்டா, ஊர்ல இருக்க அத்தனை பஞ்சாயத்தையும் இழுப்பேன்னு கிளம்பிட்டா, ஊர்ல இருக்கிறவன் பற்றி எல்லாம் நான் வந்து உண்மையை வெளிப்படுத்துவேன் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டில் நீ சில விஷயங்களை சொல்லும் பொழுது, அந்த விஷயங்கள் வாயிலாக சட்டப்படி உன் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு எதிர்த்தரப்பிற்கும் உரிமை இருக்கிறது. இப்போ ஒருத்தனை நான் வந்து 100 கோடி ரூபாய் திருடிட்டான் அப்படின்னு நான் சொல்றேன்னா, திருடிட்டான்னு சொல்றதுக்கு எனக்கு உரிமை இருப்பது போல, என் மீது அவதூறு பரப்புகிறான் அப்படின்னு சொல்லி வழக்கு போடுவதற்கு எதிர்த்தரப்பிற்கும் உரிமை இருக்கிறது. அதன் அடிப்படையில் காவல்துறை கூட்டு விசாரிச்சா உங்ககிட்ட டாக்குமெண்ட் தான் டாக்குமெண்ட் கொடு. இல்லன்னா டாக்குமெண்ட் இல்லன்னு சொல்லு. அது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கா போகட்டும். உன்னை கூட்டு விசாரிக்கவே கூடாதுன்னு சொல்றது எந்த விதத்தில் நியாயம்? அதில வேற அங்க நின்னுக்கிட்டு, ஏங்க நாங்க 7 மணிக்கு வீடியோ போடணுங்க. எங்கள இப்படி கூட்டு உட்கார வச்சா என்ன சம்மந்தம்? நீ 7 மணிக்கு வீடியோ போடு, 8 மணிக்கு வீடியோ போடு, 10 மணிக்கு வீடியோ போடு. அது காவல்துறையுடைய பிரச்சனையா? இல்ல சமுதாயத்துடைய பிரச்சனையா? நான் சொல்ல முடியுமா? எனக்கு இப்ப 4 நாளைக்கு ஒரு நாள் ஒரு முறை வந்து ஏதாவது ஒரு நீதிமன்றத்தில அவன் போக வேண்டியதா இருக்கு. பூந்தமல்லி நீதிமன்றம், சைதாப்பேட்டை நீதிமன்றம், கோவை நீதிமன்றம், மேட்டூர் நீதிமன்றம்னு போக வேண்டியதா இருக்கு. நான் சொல்ல முடியுமா? யுவர் லார்ட்ஷிப் நான் டெய்லி வீடியோ போடணும் லார்ட்ஷிப். நான் வீடியோ போடுற காரணத்தினால என்னால கோர்ட்டுக்கு வர முடியாதுன்னா, ஒத்துப்பாரா ஜட்ஜு? இது என் பிரச்சனை. இது எப்படி ஊர் பிரச்சனையாகும்? அது எப்படி நீதிமன்றத்துடைய பிரச்சனையாகும், இல்ல காவல்துறையுடைய பிரச்சனையாகும்? சம்மன் கொடுத்தால் ஆஜராக வேண்டும். அவ்வளவுதான் சட்டம் சொல்லுது. சரியா? வழக்கிற்கு சம்பந்தமில்லாத கேள்விகளை காவல்துறை உங்களிடம் கேட்டிருக்கிறது என்றால், உங்களுக்கு எந்த ஒரு அழுத்தமும் கிடையாது. என்னன்னு எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு போலாம். தெரியலன்னு எழுதி குடுத்துட்டு போகலாம் நீங்க. அதுக்கு மேல அவையும் முடிவு எடுத்துக்கலாம். சரியா? இவர்கள் வழக்கிற்கு சம்பந்தமில்லாத கேள்விகளை என்னை கேட்டார்களே, நீதிமன்றத்தில போய் நீ வாதாடிக்க வேண்டியதான். இதான் ப்ரொசீஜர். இப்படித்தான் எல்லோருமே அதை எதிர்கொள்கிறார்கள். நீங்க மட்டும் கிடையாதுங்க. இங்க யாரெல்லாம் வந்து வழக்குகளை சந்திக்கிறார்களோ, பெரிய பெரிய நபர்கள்லேருந்து நான் சொல்றேன். இவங்க எல்லாருமே இந்த ப்ரொசீஜர் வழியா தான் போயிருக்காங்க. நீங்க என்ன ஸ்பெஷலா? அப்புறம் நீங்க எப்படி காவல் நிலையத்துக்குள்ள போயிட்டு அந்த மாலதிய கூட்டு வெளில வரீங்க. உங்களுக்கு யார் அந்த அதிகாரத்த குடுத்தது? உங்கள விசாரணைக்கு கூப்பிடல அன்னைக்கு. மாலதிய மட்டும் தான் கூப்பிட்டுருக்காங்க. அப்போ அவங்க மட்டும் தான் உள்ள உட்காந்துருக்காங்கும்போது, உங்கள யார் உள்ள விட்டது? அப்போ யார் வேண்டுமானாலும் உள்ள போய் காவல் நிலையத்திலே விசாரணைக்கு இருக்கக்கூடிய நபரை இழுத்துட்டு வெளில வரலாமா? இங்க சட்டத்தின் ஆட்சியா நடக்குது. என்ன நடக்குது இங்க? மற்றவர்கள் இதை செய்ய முடியுமா?
நான் கேள்விப்பட்டிருக்கேன். இந்த மாவட்ட செயலாளர், கட்சி மாவட்ட செயலாளர் திமுக முக்கியமா. இவன் என்ன பண்ணுவான்னா, போய் விசாரணைக்கு இருக்கக்கூடிய ஆட்கள மிரட்டி கூட்டு வருவான். வெளில கூட்டு வருவான். அந்த மாதிரி தான் சங்கர் செய்ததும் இருக்கு. அது மட்டும் இல்ல. அதில என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த அம்மா அந்த போலீஸ்கார அம்மா வந்து வந்து கெஞ்சுறாங்க. "சார், சார் ரோட்ல" இந்த மாதிரி மத்தவங்கள்ட்ட கெஞ்சுவீங்களா நீங்க? இவரு பேசுறத 2,00,000 பேர் பார்க்குறான், 3,00,000 பேர் பார்க்குறான்றதுனால, இவர் செய்வதெல்லாம் சரின்னு ஆயிடுமா? அல்லது நான் பாதிக்கப்பட்டேன் அப்படின்னு சொல்ற நிலையில இருக்காரு அப்படின்றதுனால, பாதிக்கப்பட்டவர்கள் பக்கம் நிற்பது தான் நியாயம்னு மக்கள் நினைப்பதனால, இவர் உண்மையாவே பாதிக்கப்பட்டார் அப்படின்ற எதிர்பார்ப்புல மக்கள் போய் நிக்கிறாங்க. ஆனால் கேட்க வேண்டியது என்னன்னா, ஏம்மா இந்த பிரச்சனைகளை, இந்த சமூக பிரச்சனைகளை பேசி தான் மாலந்திக்கு வேற எந்த தொழிலும் கிடையாது. எனக்கு தெரிந்து. தெரியாம என்னன்னு தெரியாது. தெரிஞ்சு எந்த தொழிலும் கிடையாது. யூடியூப்ல பேசி, சவுக்கு மீடியால இருந்தா, அந்த அம்மா 3 கோடிக்கு, 4 கோடிக்கு, 5 கோடிக்கு வீடு வாங்கியிருக்காங்க. வீடு வாங்குறது அவங்க உரிமை. சரியா? அதுலலாம் நான் போக விரும்பல. நீ 10 கோடிக்கு வீடு வாங்கிக்க, 100 கோடிக்கு வீடு வாங்கிக்க. சரியா? ஆனால், இதை வைத்துக்கொண்டு நீங்கள் வீட்டை வாங்கும் பொழுது, இதை வைத்து விசாரிக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு? இந்த யூடியூபை வச்சு இந்த பிரபலம் மட்டும் வேண்டும். இதனால் வரக்கூடிய பணம் மட்டும் வேண்டும். ஆனால், என்னை யாரும் விசாரிக்கக்கூடாது. என்னை யாரும் கேள்வி கேட்கக்கூடாது. இது எந்த விதத்தில நியாயம்? விசாரணைக்கு கூப்பிட்டா போக வேண்டியது தானே! ஒத்துழைக்க வேண்டியது தானே! அவன் 8 மணி நேரம் உட்கார வைப்பாங்க. எல்லா காவல் நிலையத்திலும் அதான் பண்றாங்க. ஏன் இதே சங்கர், இதே ஏ.கே. விஸ்வநாதனை வைத்துக்கொண்டு, என்னை வந்து ஒரு சில வழக்குகள்ல, இந்த வழக்குக்கு அந்த வழக்குல நான் விடுதலை ஆனேன். அது வேற விஷயம். இப்போ நான் சொல்றது ஒரு ஆகஸ்ட் மாசம் விடுதலை ஆனேன்னு வச்சுக்கோங்க. அந்த வழக்குல என்னைய கூப்பிட்டு உட்கார வச்சு, சிபிசிஐடி அலுவலகத்தில உட்கார வச்சு, "வெளில விடாதீங்க. உள்ளேயே வைங்க. 8 மணி நேரம் உள்ள வைங்க. 9 மணி நேரம் உள்ள வைங்க. 10 மணி நேரம் உள்ள வைங்க." இத பெருமையா வந்து இதே ஃபெலிக்ஸோட உட்கார்ந்து சங்கர் பேசிய வீடியோவும் இருக்கு. பழைய வீடியோ. எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். மத்தவங்களுக்கெல்லாம் செஞ்சா இனிக்குது. உனக்கு பண்ணா கஷ்டமா? அப்படின்ற கேள்வி வரும்ல. இப்ப நான் இந்த காழ்ப்புணர்ச்சினால நான் பேசல. நான் சொல்றது ஒண்ணே ஒண்ணு தான். சட்டப்படி நீங்க இயக்க முடியும். இப்ப நான் இன்னைக்கு போயிருக்கேன் பாருங்க. உச்சநீதிமன்றத்துக்கு போய் இதே காவல்துறைக்கு எதிராக அல்லது காவல்துறையில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையை எடுத்து முன்வைத்து நான் பேசியிருக்கேன்ல. நான் எடுத்திருக்கேன்ல. உச்சநீதிமன்றத்துக்கு போயிருக்கேன்ல. சொல் மட்டும் இல்ல, செயலிலும் காட்டியிருக்கேன்ல. அந்த மாரி நீ காட்டு. அத விட்டு மைக்க வச்சுட்டு ஆத்து ஆத்துன்னு ஆத்திட்டு இருந்தா, அரசாங்கத்துக்கு எதிராக பேசுவது என்பது வேற. அரசாங்கத்து ஆட்சியாளராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் நல்லவர். இந்த உதவாநிதி நல்லவன். துர்கா ஸ்டாலின் நல்லவர். ஆனால் காவல்துறை இந்த அதிகாரி மட்டும் கெட்டவர். ஏன்? இந்த காவல்துறை அதிகாரி நான் சொல்வதற்கு இசைவு கொடுப்பதில்லை. அதனால அவர் கெட்டவர். இதற்கு முன்னால் இருந்த காவல்துறை அதிகாரி எனக்கு இசைவு குடுத்தார். அதனால அவர பத்தி நான் எதுவும் பேச மாட்டேன். இது என்ன மாதிரியான அறம்? இது என்ன மாதிரியான போராட்ட குணம்? எனக்கு தெரியல. பார்வையாளர்களுடைய சிந்தனைக்கே நான் விட்டுறேன் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.